friends, welcome to Grannykitchen. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம். என்ன வீடியோ அப்படினா நீங்க பார்த்தோனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. முட்டை பனியாரம். முட்டையில இப்படி ஒரு பனியாரம் செய்கிறது. இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்ல மதிய லஞ்சுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காகவோ கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து பீட் பண்ணி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். உடைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதில் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கேரட் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், துருவிருக்கேன். அந்த கேரட்டையும் ஆட் பண்ணிட்டோம். நமக்கு என்ன காய் பிடிக்குமோ நம்ம எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு காய் கொடுத்த மாதிரியும் இருக்கும், முட்டையும் பசங்க சாப்பிட்ருவாங்க. இது கூடவே நான் கொஞ்சம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லை முட்டைக்கோஸ் என்னென்ன காய் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பசங்க சாப்பிடும் போது அப்படியே கடிச்சு தான் சாப்பிடுவாங்க. அதில் வந்து பச்சை மிளகாய் இருந்தால் ரொம்ப காரமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் மிளகாய் தூள் கொஞ்சமாக, மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம பனியார சட்டி வந்து ரெடியாக இருக்குது, ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹீட்டான பனியார இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எல்லாத்துலேயுமே விட்டுடலாம். எண்ணெய் வந்து இந்த குழியில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுடலாம். இப்படி தடவும் போது ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை மிக்ஸை வந்து இதில் இந்த ஒவ்வொரு பனியார குழியிலையும் 3/4 குழி வர அளவுக்கு நம்ம ஊற்றலாம். பாருங்கள், ஊற்றும் போது நம்ம 3/4 பதம் தான் ஊற்றுறோம். ஆனால் அது பாருங்கள் நல்லா உப்பி மேலே வந்துடுது. இது போல் எல்லா குழியிலையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லா வந்து கலர் நல்லா கோல்டன் கலர் வந்துடுது. நம்ம அடுத்த பக்கம் பொறுமையாக திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதான், பொறுமையாக நம்ம திருப்பிடுறோம் எல்லா பக்கமுமே. ஒரு சில பசங்க வந்து லஞ்ச் ஒழுங்காகவே ஸ்கூலில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம ஈவினிங் டைமில் கொஞ்சமாக ஏதாவது நம்ம லஞ்ச் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விளாண்டுக்கிட்டே வந்து சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் ஆன பிறகு நம்ம பொறுமையாக எடுத்துடலாம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா முட்டையுடைய இதையும் ஒன்றொரு இதுவாக வந்து ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை வந்து ஒவ்வொரு டைமாக ஒன்றா ஊற்றி எடுத்துட வேண்டியது தான். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.